ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. நம்ம தொடர்ந்து ஆண்டுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டுடைய பெயரை குறித்து பார்க்கும் பொழுது எல்ரோயி. எல்ரோயி என்றால் என்னை காண்பவர் என்ற அர்த்தம். நான் பாடின பாடலில் கூட அந்த வார்த்தைகளை நாம் அந்த வரிகளில் இருந்தது. எல்ரோயி அப்படின்னா என்னை காண்பவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர். பரலோகத்தில் இருந்தாலும் பரலோகத்திலிருந்து அவருடைய கண்கள் பூமியின் மேல் நோக்கமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமா அவருடைய பிள்ளைகள் மேல் அதிகமாய் நோக்கமாய் இருக்கிறது. நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க அதனால இந்த வானத்தை பார்க்கும் பொழுது நீங்க என்னைக்குமே ஒரு இமேஜின் பண்ணிக்கணும். பகல்ல இருக்கிறது இந்த கண்கள்ல இருக்கிற இந்த வெள்ளை முழி மாதிரி பகல், இரவு கருப்பு மொழியை போல ஒரு பெரிய கண் பரலோகத்திலிருந்து நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம், என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், கஷ்டப்படுறாங்களா என் பிள்ளைங்க, என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறாங்களா, அல்லது என் பிள்ளைகள் தவறு செய்கிறாங்களா, அல்லது என் பிள்ளைகளுக்கு யாராகிலும் தவறு செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுடைய கண்ணை என்ன பண்ணுது, மேலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம ரெண்டு வேணும், நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னொன்று ஒரு பயமும் இருக்க வேண்டும். ஆண்டவர் நான் செய்கிற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். எல்ரோயி என்னை காண்பவர். லேலூயா. இந்த வசனத்தில் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுமோ இங்கே என்னை காண்பவர் என்று இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் எல்ரோயி. என்னை காண்பவர் என்றால் எல்ரோயி என்று மூல பாஷையிலே அர்த்தம். இந்த வசனத்துடைய பின்னணியத்தை நான் சொல்லி இந்த வார்த்தை விளக்க நான் விரும்புகிறேன். ஆபிரகாம் சாராள் என்கிறவர்களை ஆண்டவர் அழைத்தார். அழைக்கும் போது அவர்களுக்கு குழந்தை இல்லை. 75வது வயதில் ஆண்டவர் அழைக்கிறார். குழந்தை இல்லை, சில வருஷங்கள் ஆனது. இப்பொழுது ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், பெரிய ஜாதியா மாற்றுவேன்னு சொல்லி. ஆனால் தாமதமாய் கொண்டே இருக்கிறதுனால, பிள்ளை இல்லாததுனால ஆபிரகாமுடைய மனைவி என்ன பண்ணா, அவ வீட்டில் வேலை செய்கிற எகிப்து தேசத்தை சேர்ந்த ஒரு வேலைக்காரியை ஆகாரை மறுமனையாக, அதாவது இன்னொரு திருமணம் கணவனுக்கே பண்ணி வைக்கிறா. எப்படின்னா பண்ணி சந்ததி விருத்தியாக முடியாக, நம்ம மூலதான் ஒரு குழந்தை இல்லை, ஒரு பெண் மூலமாவது குழந்தை இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கார பெண்ணை ஆகார் என்பவளை தெரிந்தெடுத்து மறுபடி திருமணம் செய்து வைக்கிறாள். சந்ததி பிறந்தவுடனே, அதாவது வாடகை தாய் போல, சந்ததி பிறந்த உடனே அந்த தாயை வேற இடத்துக்கு போக சொல்லிடுறது, அந்த பிள்ளையை மட்டும் இவங்க வளர்ப்பாங்க சந்ததிக்காக. அப்படி ஆகாரை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆகாருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். மறுமனையாட்டியாக இன்னொரு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். அப்பொழுது இவர்களுக்கு கற்பவதியாக மாறுறவ ஆகார். அப்போ இவள் நினைச்சது மாதிரி ஒரு சந்ததி உருவாகிறது. இப்படி கற்பவதியான உடனே இந்த வேலைக்கார பெண்ணுக்கு கொஞ்சம் உள்ள இது வந்துருச்சு, ஒரு திமிரு, ஒரு கெத்து. எஜமானியவே எப்படி பார்க்கறதுன்னா அற்பமாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டான். என்னடா அது, நமக்கு தான் குழந்தை இருக்குது, இவளுக்கு என்ன குழந்தை இல்லை, நம்ம வாரிசு தான் அதுன்னு சொல்கிற மாதிரி யார் இவளை ஏற்படுத்தினார்களோ அவளையே இவள் அற்பமாய் பார்க்குற மாதிரி இவளுடைய கேரக்டர் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. இதை ஆபிரகாமுடைய மனைவி சாராள் கவனித்து கொண்டே இருந்தால் கணவன்கிட்ட புகார் போகுது. இவ தான் ஏற்படுத்தினா, இவ தான் கல்யாணம் முடிச்சு வச்சா. ஆனால் இவளே போய் சொல்கிறா, என்ன குழந்தை கரு விட்டுற உடனே என்னை ரொம்ப அற்பமாக பார்க்குறா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவளை என்ன பண்ணிடுங்க, வீட்டை விட்டு துரத்திடுங்க அப்படின்லாம் சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, உன் கைக்குள்ள அவள் இருக்கிறா, நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்க, அவளை பண்ணிக்க, நீ எப்படி கடினமாக நடத்துறியோ நடத்திக்க, அவள் உன் கையில் ஒப்படைச்சிட்டேன், வயிற்றில் குழந்தை இருந்தா என்ன, உன் கையில் ஒப்படைச்சிட்டேன், நீ என்ன செய்வியோ அவளை என்ன பண்ணிக்க செஞ்சிருந்து சொன்னோடனே பயங்கரமான டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா வேலைக்கார பொம்பளைய. வயிற்றுல பிள்ளை இருக்குது, தன்னுடைய கணவனுடைய குழந்தை, ஆனாலும் காய் மகாரத்தில் ரொம்ப அவளை டார்ச்சர் பண்ணி இவனால தாங்க முடியாம ஒரு நாள் வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டா, கிளம்பி வனாந்தரத்தில் வயிற்றுல குழந்தை வனாந்தரத்தில் நடக்க ஆரம்பித்தான். வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை, திடீர்னு இருந்த நம்மளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் கர்ப்பவதியானவனை கணவன் நேசிச்சாரு. திடீர்னு பார்த்தா
எஜமானி அம்மா நம்மளை துரத்தி காய்முகரமாக பார்த்து நம்மளை அவமானப்படுத்தி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி நம்மளை வீட்டை விட்டே வெளியில் என்ன பண்ணிட்டாங்க, துரத்துற அளவுக்கு ஆயிட்டாங்களே, இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம வெளியில் என்ன பண்ணி கிளம்பி போய் வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியாமல் என்ன செய்யறது, சும்மாலாவது இருந்திருப்பேன், இப்போ வயிற்றில் பிள்ளை இருக்குது, இனி எனக்கு யார் ஆதரவு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நடந்து போகிறாங்க. ஏன்னா இவ அப்படி கைக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா எப்படி, கையில் மாட்டின குரங்கு கையில் மாட்டின பூமாலை மாதிரி இந்த ஆகார் மாட்டிட்டா. தாங்க முடியாமல் ஒரு ஆள் ஒரு இடத்த விட்டு ஓடி வருதுன்னா சாதாரணம் கிடையாது. அந்த இடத்துல பிரச்சனை தாங்க முடியாமல் அந்த இடத்த விட்டு வர்றாங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்படி வழி தெரியாமல் நின்று கொண்டு இருக்க பொழுது ஒரு நீரூற்று அருகே கர்த்தருடைய தூதனானவர் எங்கு போடப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் நமக்கு காட்சி அளிக்க முடியாது, ஆவியானவரும் அவருக்கு உருவம் கிடையாது. அப்போ திருத்துவத்தில் 2 பேர் மனுஷனுக்கு காணப்பட முடியாது. அப்போ ஒரு நபர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை வெளிப்படுகிறார். அவர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறக்கும் பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அதனால் அதற்கு முன்பாக அவருக்கு பேர் தூதரானவர். அப்போ ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் போது கேட்பாரு, உனக்கு வயசுன்னு 50 ஆகலைன்னு ஒருத்தவன் சொல்லுவான். அப்போ சொல்லுவார், எனக்கு வயசு 50 ஆகலை, ஆனால் நான் நிறையா பேசுகிறேன்னு நீ நினைக்கிறியா? ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன், இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வாக்கியங்கள் எல்லாம் என்னை பற்றி கூறுகிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை யாரை பற்றி எழுதியிருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காண்பித்தது தூதனானவர், ஆகாரிடத்துல வெளிப்பட்ட தூதனானவர் யார் என்றால் கிறிஸ்டல் கிளியரா அந்த இடத்துல தூதனானவர் என்றாலே நீங்கள் முடிவு பண்ணிக்கிறணும், வார்த்தையாகிய கடவுள் அல்லது இயேசுவாக நமக்கு வெளிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்கிறது. ஆனாலும் அப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அல்லேலூயா. அப்ப தூதனானவர் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று தன் உருவத்திலே வெளிப்பட்டு ஆபிரகாம் அனுப்பிவிட்ட அல்லது டார்ச்சர் பண்ணப்பட்ட ஆகார் இடத்துல எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்கிறார். ஆகாரே நீ எங்க போற, நீ எங்க போற? சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? எல்லாம் தெரியுமா தெரியாதா? அவருக்கு பேரு எல்ரோய், என்னை ஆனா பார்க்காத மாதிரியே பேசுறார். எங்கிருந்து வருகிறாய், எங்கிருந்து எங்கே போகிறாய்? பார்த்தீங்களா? இது உன்னுடைய அப்பனே, இது உன்னுடைய திருவிளையாடன்னு சொல்லுவாங்கல்ல இந்த சாமி படத்துல. நான் எங்கிருந்து வர்றேன்னு உனக்கு தெரியாதா? நான் எங்கிருந்து போறேன்னு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் உடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில வேளையில ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், எல்லாம் தெரியும், ஆனா உங்க வாயிலிருந்து நீங்க கூப்பிடுறத ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம கஷ்டத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதை என் ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு தெரியாம ஒண்ணு இல்லை. எல்ரோய்க்கு எல்லாம் தெரியும். நீங்க கருவில் இருக்கும் பொழுது இருந்ததுல இருந்து வெளியில வர்ற வர நம்ம சாகிற டேட்டு டைம் கூட அவருக்கு என்ன பண்ணும் தெரியும். இன்னொன்னு சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. கடவுளை மிஞ்சி பேசுவாங்க. ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு பதில், தலையில முடி எவ்வளவு இருக்கு சொல்லுன்னு கேட்பாரு ஆண்டவர். ஆனா ஆண்டவருக்கு தலையில உள்ள முடி நம்மளை விட அவருக்கு தான் என்ன பண்ண எண்ணிக்கை தெரியும். அப்ப ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் சொன்னா, என் நாச்சியார்னா என் எஜமானி அம்மா சாராளை விட்டு ஓடி போகிறேன். அப்பொழுது தூதரானவர், நீ எஜமானிடத்திற்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கி. என்னப்பா அங்கிருந்து இப்பதான் தெரிச்சு ஓடி வந்திருக்கேன், திருப்பி அவ கையில் என்ன பண்ண சொல்றீங்க, அடங்கி இருக்க சொல்றீங்களே, என்ன செய்ய சொல்றீங்க? இல்ல நீ போ, உன் சந்ததியும் நீ அவள்கிட்ட போயிரு, ஓடி வராத, கஷ்டமா இருக்குன்னு ஓடி வந்துடாத, கண்ணீரா இருக்குன்னு ஓடி வந்துடாத, உன்னைய வச்ச இடத்துல நீ அந்த இடத்துல இரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உன்னையும் ஒரு பெரிய சந்ததியாய் நான் என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். அல்லேலூயா. உன்னையும் பெரிய சந்ததியாய் மாற்றுவேன், அவனையும் பெருக பண்ணுவேன், அவனும் ஜனமும் எண்ணி முடியாததா இருக்கும் என்று தூதனானவர் அவரை பார்த்து சொன்னார். சொல்லிட்டு, உன் குமாரனை நீ பெறுவாய். உனக்கு அங்கலாய்ப்பு. என்ன அங்கலாய்ப்பு? எனக்கு ஒரு புள்ள இருந்திருந்தா அதுதான் நடக்குமா? எதிர்த்து கேட்டிருப்பானே, பேசியிருப்பானே, நான் ஒரு அநாத கழுதை தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது சொன்னாரு, இல்ல, நீ ஒரு குமாரனை பெறுவாய், உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. அதுக்கப்புறம் அவனை பற்றி போடப்பட்டிருக்கான், துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும் என்று சொல்லி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம்
இப்பொழுதுதான் ஆகார் நம்ம வாசித்த வசனம் எல்ரோயி என்று போடப்பட்ட அந்த வசனத்துக்கு அர்த்தத்தை சொல்றா. அப்பொழுது அவள், இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அப்பொழுது அவள் 13வது வசனம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் எல்ரோயி என்று பெயரிட்டாள். அந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ளுகிற விஷயம், ஆகாருக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன் பிரச்சனைய யாரும் பார்க்கலைன்னு நினைச்சேன், என் பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரை நானும் இப்பொழுது என்ன பண்ணுகிறேன், பார்க்கிறேன். எத்தனை பேர் புரியுது? யாரும் பார்க்கலைன்னு நினைச்சா, ஆனா இப்ப சொல்ற என்னை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரா, ஆச்சரியமா இருக்குது. என் கண்ணீரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரா, எனக்கு ஒருத்தர் வாக்குத்தத்தம் தந்து என்னை ஆசீர்வதிக்கிறாரா. இவ்வளவு நாள் நான் தப்பால நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை யாரும் பார்க்கல, கடவுளுக்கு கண் இல்ல, இது நான் தலையில் எழுதின விதி, நான் பிறந்ததெல்லாம் வேஸ்ட், என் குடும்பம் எல்லாம், எதுக்கு நான் பிறந்தேன், எதுக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், எதுக்கு நான் இப்படி சாகணும், ஏன் இப்படி நான் கஷ்டப்படுறேன், ஏன் எனக்கு நான் வனாந்திர பாதை நான் நினைச்சுக்கிருந்தேனே, என்னை ஒரு தெய்வம் பார்க்குதா, பார்த்துக்கிட்டு இருக்கதே இப்பதான் எனக்கு என்ன பண்ணுது தெரியுது, நான் இப்பதானே பார்க்கிறேன். அப்ப இவ்வளவு நாள் இந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வைக்கிறா, எல்ரோயி, என்னை காண்பவர். அல்லேலூயா. பின்பு அவள் போறா, அவன் பிறக்கிறான், 14 ஆண்டுகள் கிட்டத்தட்ட முடிகிறது. அப்பொழுது ரிட்டன் ஆண்டவரே இப்பொழுது அனுப்ப சொல்லுகிறார். ஒரு ஆளா போனவ இன்னைக்கு குமிஞ்சு நின்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே இஸ்மவேலுடைய சந்ததி. சிலர் ஒரிஜினல் இஸ்மவேல் அவங்க இல்லைன்னு சொல்றாங்க, சிலர் வசனத்தின்படி பார்த்தால் அவன் எதிர்த்து நிற்பான் என்று சொன்னாங்களே ஒரு பெருங்கூட்டம். இன்னைக்கு அந்த பெருங்கூட்டம் இஸ்ரேலை சுற்றி நிற்குதே, யாரும் கிடையாது, இஸ்மவேலுடைய சந்ததி. அல்லேலூயா. ஒரு ஆளா போனா. நீங்க இந்த வசனத்தை அப்படியே நீங்க அதுல உள்ள கருத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆளா போனா, வயிற்றுல பிள்ளையோட போனவளை ரிட்டன் அனுப்பி கொஞ்ச நாள் அடங்கி இருப்பான, ஒரு 10-14 ஆண்டுகள் அடங்கி இருக்கப்பட்டு ரிட்டன் ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் கொடுத்து ஆபிரகாம் அனுப்புறாரு, நீ அவளை அனுப்பிடு. ஏன் அனுப்பணும்? ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு என் பிள்ளைய காப்பாத்தவா. வனாந்தரத்தில் சந்தித்த எல்ரோயி அவனை பெரிய ஜாதியாய் மாற்றினார். அல்லேலூயா. என்னுடைய பதில் என்னங்க, இஸ்மவேலை பத்தி பேசிக்கிட்டு அதை பத்தி சொல்றீங்க, அவன் துஷ்ட மனுஷன் இல்லையா? இல்லை, நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு துஷ்ட சந்ததியவே அப்படி ஆசீர்வதிப்பாரே ஆனால் வாக்குத்தத்தத்தின் சந்ததியை உங்க கையிலையும் ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆதாரம் தான் உங்கள் கைகளிலே இருக்கலாம். உங்களை அடிமை பெண்ணை விட வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் இருக்கிற உங்களை பெரிய ஜாதியாய் இந்த எல்ரோயை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கு. கரங்களை வேத்தூர் அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இந்த இடத்துல ஒரு 2-3 விஷயம் இதுல நடந்திருக்குது பாருங்களேன். அவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அவள் சொல்லுகிறார் 6வது வசனத்துல, ஆகார் பத்தி புகார் ஆபிரகாமுக்கு போது ஆபிரகாம் சாராள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதற்கு ஆபிரகாம் 16:6 சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார். இப்ப ஆகார் யார் கைக்குள்ள இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, உன் பார்வைக்கு நலமானபடி செய். அவளை என்ன செய்வியோ செய். இன்னும் சொல்ல போனா அவளுக்கு பாய்சன் அடிச்சு காலி பண்ணாலும் என்னது பண்ணிக்க, உன் கையில ஒப்படைச்சிட்டேன். அடுத்து, அவளை கடினமாய் நடத்தினபடியால் கடினமாய் நடத்துகிறார். அடுத்து கீழே வாசிக்கும் பொழுது 7வது வசனம், கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் அவரை 4 விஷயங்கள். ஆகார் டார்ச்சர் பண்ணப்பட்ட 4 விஷயத்துல நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் உங்கள்கிட்ட வர்றேன். என்ன? சாராள் கைக்குள்ள சிக்கிட்டான். 2வது, அவ இஷ்டப்படி எல்லாம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாள். 3வது, கடினமாய் நடத்தப்பட்டாள். 4வது, வனாந்தரத்தில் நடத்தப்பட்டாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எல்ரோயி அவளை சந்திக்கிறார். நான் சொல்ல வேண்டியதை சொல்ல விரும்புறேன். உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனையில நீ சிக்கி கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை என்கிற பலத்த இரும்பு கரத்துக்குள் என் குடும்பம் சிக்கி கொண்டிருக்கிறது சகோதரனே அப்படின்னு நீங்க என்னை பார்த்து சொல்லலாம். ஒரு வியாதியில நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன், ஒரு மன உளைச்சல சிக்கிக்கிட்டு இருக்கேன், ஒரு குடும்ப பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியலப்பா. கைகளிலே சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா சகோதரனே சகோதரியே? உன்னை காண்கிற எல்ரோயி இருக்கிறார். நீ எதில் சிக்கி கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் அந்த நுகத்தடியின் பிணையல்களை, ஏசாயால இருக்கிறது நுகத்தடியின் பிணைகள், அந்த சிக்கல்களில் இருந்து வெளியே கொண்டு வர என் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உன் இஷ்டத்துக்கு செய் பிரதர். என் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியல, என்னமோ என்னை ஆதிக்கப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது.
இந்த பிரச்சனை அதனுடைய போக்குக்கு என்னை கொண்டு போகிறது. ஒரு ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு போகும்போது, ஒரு வீடு அடிச்சுட்டு போற மாதிரி, ஆடு அடிச்சுட்டு போற மாதிரி, மாடு அடிச்சுட்டு போற மாதிரி என் பிரச்சனை என்னை அது இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போகுது பிரதர். என் வாழ்க்கையில கடினமான சூழ்நிலையில நான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில வனாந்தரத்தில் இருக்கிறேன். நான் என்ன செய்ய? உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கலாம். இன்னைக்கு மாலை வேளையில் ஆண்டவர் சொல்ற ஆன்சர், எல்ரோயி உன்னை காண்கிறார். நான் உங்களுக்கு ஒன்னே சொல்லுவேன், அந்த பிரச்சனையை விட்டு ஓடி வர மாத்திரம் நினைக்காதீர்கள். நீங்களாய் ஓடி வந்தால் ஒருவேளை இந்த பிரச்சனை விட்டு வெளியே வந்திருக்கலாம், ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காது. நீங்கள் வேறொரு பிரச்சனையில சிக்க வேண்டியதாயிருக்கும். வேதம் சொல்கிறது, குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுத்துக்க. உங்களை பார்த்து இன்னைக்கு சாயந்தர வேளையில சொல்ற வார்த்தை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப பிரச்சனையின் கைக்குள்ள இருக்கிறேன், நான் பிரச்சனை போற போக்கில் போறேன், நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன், நான் கடினமா இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் சொல்ற, கொஞ்ச காலம் நீ அடங்கி இரு மகளே, கொஞ்ச காலம் நீ பொறுத்துரு, கொஞ்ச காலம் நீ தாமதம் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்னை காண்கிற தேவன் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரத்தில் உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றி வெளியே கொண்டு வர முடியும். என்னால உன்னையும் பெரிய ஜாதியாய் நான் மாற்ற முடியும். ஆகாரை பெரிய ஜாதியாய் மாற்றினவர் உங்க பிள்ளைகளை மாற்ற மாட்டாரா? விசுவாசிக்கிற ஒரு கரங்களை வித்துறாள் இல்லையா சொல்லுங்க. உங்க குடும்பத்தை மாற்ற மாட்டாரா? வெறுங்கையாய் அனுப்பினார். வெறும் துருத்தியில் அனுப்பப்பட்டவனை பெரிய ஜாதியா மாற்ற முடியும்னா, நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், எல்ரோயி உங்களை பார்க்கிறார். உங்களை நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். கொஞ்ச காலம் தான் நீங்க படுகிற கஷ்டம், கொஞ்ச காலம் தான். சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவர் பார்த்து, நான் படுகிற கஷ்டம் கொஞ்ச காலம் தான். என் ஆண்டவரே அனுமதிச்சிருக்காருங்க, நான் எப்படிங்க வெளியில வர முடியும்? என் ஆண்டவர் அதை என் மேல வச்சிருக்காரு, நான் எப்படி வெளியில வர முடியும்? உங்களை ஆசீர்வதிக்க ஒரு நொடி போதும். என் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க ஒரு நொடி போதும். ஆனால் இப்பொழுது நம்ம குடும்பத்தை நடத்துறதே அவர் தானே. இங்க நீங்க எப்படி வெளியில வருவீங்க? வெளியில வர முயற்சிக்காதீங்க. ஆண்டவர் தான் கேட்டா, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கிருந்து போறாய்? இது வரலாறு, ஆகாருடைய வரலாறு. இந்த ஆபிரகாம் வந்து பஞ்சம் முளைக்கு ஒவ்வொரு இடமா, ஒரு இடத்துல பஞ்சம் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இவருடைய மனைவியை அந்த ராஜா அபகரிக்க பார்ப்பான். அப்ப அந்த ராத்திரி வேலையில ஆண்டவர் எச்சரிச்சு, அவன் ஒரு நீதிமான அவன் ஒய்ஃபை விட்டுரு அப்படின்னு எச்சரிச்ச உடனே அவன் நிறைய வெகுமதிகளை கொடுத்து அனுப்புவான். அப்ப அந்த நாட்களில் வேலைக்காரிகளை கொடுத்து என்ன பண்ணுவாங்களாம், அனுப்புவாங்களா. அப்ப வந்தவதான் இந்த ஆகார். அவன் நினைச்சிருப்பா, எங்கிருந்து வந்தேன், திடீர்னு போய் எஜமான்னு கல்யாணம் பண்ண போறேன்னு ஒரு ஆசையை கட்டினாங்க, வயிற்றுல குழந்தை வந்துச்சு. கடைசியில் இப்போ நம்மளை எப்படி அனுப்புறாங்க, வெறும் துருத்தி தண்ணி பாட்டிலோட கூட நம்மளை அனுப்பிட்டாங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீதி செய்கிற எல்ரோயி, மனுஷனுக்கு அவன் கிரியைகளின்படி நீதி செய்கிறவர் இந்த ஆகார் என்னப்பா தப்பு பண்ணா? அடிமையா இருந்தா இவளை தூக்கி இன்னொருத்தவன்ட்ட கொடுத்தாங்க, அவனோட அனுப்புனாங்க. இவன் கணவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, குழந்தை வந்துச்சு, அப்புறம் வாட்டர் கணக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. என்னடா இது வாழ்க்கைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஆண்டவர் பார்த்தார், இல்ல இவர் அடிமை பெண்ணா இருந்தாலும் எல்ரோயி, நான் உனக்கு நீதி செய்கிற தேவன். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு பிராங்கா சொல்ற விஷயம், நீங்க ஆண்டரோட இருந்து உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு வெளியில வர முடியல, நீங்க கதறையும் ஜெபம் பண்ணியும் வர முடியலன்னா நீங்க ஆண்டவர் கையில விட்டுருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ கொஞ்சம் அடங்கிரு அப்படின்னா, நீ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம், உன்னையும் நான் பெரிய ஜாதியாய். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப என்னையெல்லாம் பார்ப்பாரா அப்படின்னு நம்மளை கேட்டுக்கிறது உண்டு. பைபிள்லையும் ஒரு கொஸ்டின் வைக்கப்படுகிறது. ஏசாயா 40:27 ஒரு கொஸ்டின் வைக்கப்படுகிறதுக்கு ஆன்சர் தான் ஆதியாகமம் 16:13 நான் வாசித்த, என்னை காண்பவரை நான் இப்பொழுது காண்கிறேன் என்கிற வார்த்தை. கொஸ்டின் என்ன? ஏசாயா 40:27 எடுத்து வாசிக்க. 845வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல. பாருங்க, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் என்று நீ. இதுல ஒரு கொஸ்டின் கேட்கப்படுகிறது, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்னவாயிருச்சு? மறைவா இருக்குது. சொல்லுங்க, மறைவா இருக்குது. என் நியாயத்தை அவர் பார்க்கறத இல்லைன்னு நீ தயவு செய்து சொல்லாத அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு? உங்களை என்னையும் பார்த்தா சொல்றாரு. ஆகாருக்கு நீதி செய்யும்படி எல்ரோயா இறங்கி வந்தவர், உனக்கு நான் இறங்கி வந்து நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுறார். நான் டெய்லி ஜெபம் பண்றேன் பிரதர், பைபிள் படிக்கிறேன் பிரதர், சில விஷயத்துல மாற்றம் அடைஞ்சிருக்கேன் பிரதர், நான் முடிஞ்சலாம் முயற்சி பண்றேன் பிரதர், ஆனா என் வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் வீட்டுல ஒரு செழிப்பு இல்லை.
அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆன்சர், கர்த்தர் உன் நீதியை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்கள் நியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், கொஞ்சம் நீங்கள் பொறுத்திருங்கள், உங்களை ஒரு எல்ரோயை பார்த்து கொண்டிருக்கிறார், சீக்கிரத்திலே அவர் உங்கள் குடும்பங்களுக்கு இறங்கி வந்து தயவு செய்வார். சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் நெருங்கி இருக்கிறது, உங்களுக்கு உதவி செய்கிற காலம் நெருங்கி இருக்கு. அப்ப நீங்க சொல்லுவீங்க, அப்பாவை ஏசப்பாவை நான் தப்பா பேசிட்டேன்னு, என்னை பார்க்கிறவரை நான் இப்பொழுது பார்த்தேன், எல்ரோயி என்னை காண்பவர். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கைக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் சந்தோஷமானது தான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இல்லாம ஒரு செழிப்பு நமக்கு வேண்டாம். ஆண்டவரோட இருந்து ஒரு கஷ்டம்னா, என் ஆண்டவர் அந்த வனாந்தர பாதையில நம்மோடு கூட இருக்கிறாரே, அது போதும். வனாந்தரத்துல தானே ஆகாரம் சந்திச்சாரு, நம்மளை வனாந்தர பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். வேதத்தில் உன்னத பாட்டு என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, எடுக்க வேண்டாம். அதுல வனாந்தரத்தின் வழியாய் நேசரின் மார்பிலே சாய்ந்து கொண்டு வனாந்தரத்தின் வழியாய் வருகிற இவள் யார் என்ற ஒரு வசனம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வனாந்தர பாதை சில வேளைகளில் அனுமதிக்கப்படுகிறது. அப்பொழுது நம்ம நேசரின் மார்பில் என்ன பண்ணணும்? யார் நேசரு? போய் தலைவணியில சாய்ஞ்சுக்கிட்டு அழுகிறது அல்ல, நேசரின் மார்பில் சாய்ந்து, இந்த வனாந்தர பாதையில் நீர் என்னோடு கூட வருகிறதற்காய் நன்றிப்பா, என்னை சீக்கிரத்தில் எல்ரோய் வெளியே கொண்டு வருவீர், வராந்தரத்தில் எனக்கு ஒரு நீரூற்று வரும், அந்த நீரூற்று என்னை போஷிக்கும், என் சந்ததியையும் போஷிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச காலம் இந்த பாடுகள், சீக்கிரத்தில் கர்த்தர் இதை கொண்டு வெளியே கொண்டு வர வைப்பார். அழுக ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, கிளிய ஒரு காலம் உண்டு, கிழிந்ததை தைக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலத்தையும், மேடையும் பள்ளத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இப்பொழுது பள்ளமா, சீக்கிரத்தில் ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாய் சந்திப்பீர்கள். சுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை வேகமாக வாசிங்கள், நாம் முடிக்கலாம். 2 நாளாகவும் 16:9 16:9 2 நாளாகவும் 1560. ஓகே. தம்மை பற்றி தம்மை பற்றி உத்தம இருதயம் உடையவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். இங்கு 2வது கவனிங்க, இதை நம்ம சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 2வது இங்கு ஒரு எல்ரோய் வெளிப்படுகிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? மேல இருந்து தம்மை பற்றி உத்தம இருதயம் என்றால் உண்மையுள்ள இருதயம் உடையவர்களை ஆண்டுடைய கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த கூட்டத்துல எல்லாரையும் அவருடைய கண் பார்க்குது. இந்த தீவுக்குள் எல்லாரையும் அவருடைய கண் பார்க்குது. இந்த இந்திய தேசத்தில் எல்லாருடைய கண்ணை என்ன பார்க்குது? சந்தர்ப்பவாதிகளை, சந்தர்ப்பத்திற்கு ஆண்டவரை தேடி ஓடுகிறவர்கள், காசுக்காக ஆண்டவரை தேடி ஓடுகிறவர்கள், கஷ்ட நஷ்டத்துக்காக ஆண்டவரை தேடி விட்டு சுகபோகம் வந்த உடனே ஓடுகிறவர்கள், துன்பத்தின் பாதையில் அவரை விட்டு விலகுகிறவர்கள். இதெல்லாம் யாரா? இதெல்லாம் கடந்து கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் என்னை உண்மையா யார் பின்பற்றான்னு மேல இருந்து எல்ரோயினுடைய கண்கள் பார்த்து. இதான் தம்மை பற்றி உத்தம இருதயம் உடையவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படும். அதாவது உண்மையா இருக்கிறவனுக்கு அவர் இன்னும் உண்மையா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஒரு டெஸ்டிங் நடக்குது. பெரிய பெரிய ஏகவனை விடுறான், பெரிய பெரிய லட்சக்கணக்கில் கார் ஓடுது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் QC செக்அப்னு ஒன்று என்ன பண்ணுவாங்க. ஒரு கார் எடுத்து ஸ்பீடா மோத விடும். எப்படி பிரேக் எப்படி பிடிக்குது பார்ப்பான். மோதுனா எவ்வளவு அதில் சேதமாகும் எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை குவாலிட்டி செக்அப் பண்ணி தான் உள்ள இறக்கும். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவாலிட்டி செக்அப் பார்க்க விரும்புகிறார். இவனை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் இந்த மகன் வருவானா கூட்டத்துக்கு, ஆசீர்வதிச்சா மட்டும்தானே இந்த பிள்ளை நம்மளை தேடுமா, அப்படியே வாட்ச் பண்றாரு. இதுல நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர், உள்ள என்ன நினைக்கிறோங்கிறத ஆராய்கிறவர். ஒரு வேலை இல்லாதப்ப ஒரு உபவாசத்துல இருந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுகும் போது அவருடைய கண்ணு பார்க்கும். வேலை கிடைச்ச உடனே 2 வாரம் ஆண்டவரேன்னு லேட்டா வர்றோம், அப்புறம் அப்படியே போயிட்டு வராமலே போயிடுவாங்க. இதெல்லாம் அவருடைய கண்ணு பார்க்கும். தொழிலுக்காக வர்றவர்களை பார்ப்பார், தொழில் வராம போட உடனே போயிடுவாங்க, இல்ல தொழில் ரொம்ப வந்த உடனே போயிடுவாங்க. இதெல்லாம் எல்ரோய் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. யார் உண்மையானவன்? பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், உண்மைதான். ஆனா ஒரு 2 வாரம் ஆசீர்வாதம் இல்லைன்னா மனசு என்னத்தை தேடி என்ன பண்ண. நம்ம கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் 1 வாரம் தான் வந்தார். ஒரு சகோதரர் கஷ்டப்பட்டு கூட்டு வந்தார். அப்போ ஒரு தேவைக்காக ஒரு கஷ்டத்துக்காக வந்தார். அப்புறம் வரவே இல்லை. அது 1 வாரம் தான். அப்போ பேசுறதுக்கு யார் வருவா? வயசான பாட்டிமாரு தாத்தாமாரு தான் இன்னைக்கு உட்காந்து.
அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது பதில் ஏன் வரலன்னு கேட்கும்போது ஒரு அற்புதமும், ஒரு வாரம் 7 மணிக்கு வந்தாரு, 8 மணிக்கு செய்தி முடிஞ்சிட்டு 8:15 ஒரு அற்புதமும் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கே 20 வருஷமா ஒண்ணு நடக்க. நான் உத்தமமா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், பின்பற்றிக்கிட்டு. ஆசீர்வதிக்கிறாரோ ஆசீர்வதிக்கலையோ, தருகிறாரோ தரலையோ, இன்பமோ துன்பமோ, இயேசுவை நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்காக தேடணும். 2வது அவரோடு கூட அன்புனால நீங்க தேடணும். ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் முடிஞ்சு ஓடி போறவன் பிடிச்சி வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல டே என்ன சொல்றேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லும், அவர் எனக்கு கஞ்சி ஊத்துனாலும். அதாங்க லவ். இப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றேன், அவர் எனக்கு கஞ்சி ஊத்துனாலும் அப்பதான் உங்களுக்கு பிரியாணி போடுவார். பிரியாணி போடலைன்னு ஓடுனீங்கன்னா கஞ்சியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. எல்ரோய் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, யாரு எப்படி ஜெபம் பண்றா, யாரு எதுக்காக ஆண்டவர் தேடுறா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்காம யாரை ஆசீர்வதிப்பார்? ஆனால் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக அவர் தரமுள்ள ஒரு விசுவாசியை எதிர்பார்க்கிறார். தர்றாரோ தரலையோ, கொடுக்கிறாரோ கொடுக்கலையோ, ஆசீர்வதிக்கலையோ, யோபு சொல்லுகிறான், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. நான் என்னை கொல்லுங்கப்பா, என்ன சாவடிங்க, ஆனாலும் அவங்க மேல நம்பிக்கை. அதாங்க விசுவாசம். இப்படிப்பட்ட கண்கள் அவருடைய கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த நோக்கத்துக்கு அவர் விசுவாசி வருது? இன்னைக்கெல்லாம் சர்ச்சில் அப்படித்தானே கூட்டங்கள் சபைகளில் கூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த வருமானத்தை இப்படி கட் பண்ணி விட்டாரு, இல்லை 4 சோதனை அப்படி காத்த விட்டுட்டாருன்னா ஒரு சபையில் ஆள் இருக்காது. அதுக்கு தான் பதர் கோதுமை என்று இருக்கிற ஒரு புயல் அடிக்கும் போது பதர் எல்லாம் என்ன பண்ணிரும், சோதனை வரும்போது பதரெல்லாம் போயிடும், எல்லாம் பறந்துருவாங்க. ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறவன் மட்டும்தான் வேரூன்றி நிற்பான். நமக்கெல்லாம் இன்னும் சோதனை வரல. தீவு பகுதியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காவி நண்பர்கள் உள்ள இறங்கி மண்டை உடைக்கும் போது தெரியும் எது பதறி எது கோதுமை. எழுப்புதல் எப்படி எழும்புதுன்னு அப்பதான் தெரியும். ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவருக்காக நிற்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. இப்பொழுதே நிற்க முடியலன்னா உபத்திரவத்தில் எப்படி நிற்போம்? சர்ச்சுக்கு போனா மத பரப்புறேன்னு சொன்னா 20 ஆண்டுகள் ஜெயில். நம்ம ஊர்ல அந்த சட்டத்தை போடணும். ரசகம்னா 20 ஆண்டு ஜெயில். அப்ப தெரியும் எழுப்புதல் வீரர்கள், மன்றாட்டு வீரர்கள்லாம் யார் யார் தீவுக்குள்ள இருக்கா. 20 ஆண்டு ஜெயில். ரிச்சர்ட் உம்ரான் என்கிறவரை 17 ஆண்டுகளுக்கு மேலாக இருட்டு அறையில் அடக்கி வச்சாங்க. உள்ளேயும் போய் பிரசங்கம் பண்ணா, வெளியில விட்டோடனே பிரசங்கம் பண்ண. ஒருத்தன் கேட்டான், ஏய் உனக்கு உயிர் பயமே இல்லையா, என்ன இங்கேயும் வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு கொன்னு போடு, என் உயிர் என் ஆண்டவரோட இருக்கு, நான் பேசுறதை யாரும் என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. 17 ஆண்டுகள் சிறைவாசத்துக்குள்ள இருந்து ஆண்டவரை பேசினவன். ஆண்டவர் அப்படி குவாலிட்டியான விசுவாசிகளை எதிர்பார்த்து இருக்கும்போது சும்மா தருவாரு தருவாங்க அப்படின்னு இங்கே போனா நடக்குது, அந்த யோகா மையத்துக்கு போனா நடக்குது, இங்கே போனா நடக்குது. என் ஆண்டவர் வாரி ஆசீர்வாதத்தை வாரி வழங்குகிற அவர் ஏடிஎம் அல்ல, உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இருக்கிறது. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், கொஞ்சம் பொறுத்து இருந்தா லம்பா அள்ளிட்டு போகலாம். நம்ம அவசரப்பட்டுட்டு நம்ம ஓடிடுறோம். கொஞ்சம் பொறுத்து இருங்க. அவர்கிட்ட ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாம் இருக்கிறது. ஒரு விசுவாசி அவசரப்படக்கூடாது. உள்ளத்தை ஆராய்ந்து இருக்கிறார். எதுக்கு வர்றான், எதுக்கு போறான்? உத்தமர்களை தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த இன்னும் அவர்களை ஆசீர்வதிக்க அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை எப்படி சொல்றாருன்னா, ஆசா என்கிற ஒருவன் இருக்கிறான். இவனுக்கு எதிராக எத்தியோப்பிய அரசு ராஜா ஒருவன் சேரா என்கிறவன் சண்டைக்கு வரான். ஆசாவின் இடத்துல 5 லட்சம் பேர், சேராவின் இடத்துல 10 லட்சம் பேர். 2 பேரும் மோதனா. யார் ஜெயிப்பா? 5 10 துவம்சம் பண்ணிடுவான் 10 லட்சம். அப்பொழுது இவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆசா, ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலம் இல்லாதவனுக்கு ஆகிலும் நீர் உதவுகிறது. அப்படி ஜெபம் உருகிட்டாரு. உருகி எத்தியோப்பியனை அடிச்சு துரத்திட்டார். 10 லட்சம் பேர் காணாம போயிட்டான். முடிஞ்சிருச்சு. முதல் சீன். 2வது சீன், இந்த இவனுக்கு எதிராக யூதா ராஜாவாகிய ஆசாவுக்கு எதிராக இஸ்ரவேல் என்கிற ராஜா, அப்பொழுது ராஜ்யம் பிரிக்கப்பட்டிருந்தது. அவன் யுத்தத்துக்கு வரும்போது இப்ப இவனுக்கு வாய் என்ன பண்ணல, பலமுள்ளவனுக்காகிலும் அந்த ஜபமே வரல. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் கெத்தாயிருச்சு. இவர் ஜெயிச்சுட்டாரு, இவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு, இவங்க பெரிய பணக்காரவங்க ஆயிட்டாங்க, அல்லது பெரிய ஐஸ்வர்யான ஆயிட்டாங்க, இல்ல விடுதலை கிடைச்சிருச்சு, எஸ்கேப் ஆயாச்சு, ஆண்டவரை தேடின நோக்கத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. ஆனா இப்ப ஃப்ரீ ஆயாச்சு. ஆனா இப்ப இன்னொருத்தவங்க மோதுறான். இப்ப என்ன பண்ணிருக்கணும்? மறுபடி அதே ஜபத்தை என்ன பண்ணிருக்கணும்? பலமுள்ளவனுக்காகிலும்
லேசான காரியம் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணியிருக்குமா இல்லையா? இவன் என்ன பண்ணானா, ஒரு எதிரி நாட்டு படையிட்ட போய் கூலிப்பட அவனை கூப்பிட்டு, இங்க வா, வந்து இப்படி என்னட்ட ஒருத்தன் மோத வர்றான், வெள்ளி பொண்ணு எல்லாம் உனக்கு என்ன பண்றேன் தர்றேன், என்னோட துணை நின்று அவனோட சண்டை போட சொல்லி 2 பேரும் ஜோடி சேர்ந்து அவனை அடிச்சு விரட்டுறாங்க. வெற்றியும் கிடைச்சிச்சு. கிடைச்சு முடிய ஒரு தீர்க்கதரிசி உள்ள வர்றான். வந்து சொன்னா, ஏ ஆசாவே, புத்தீனமா செஞ்சுட்ட, முட்டாள்தனமா செஞ்சுட்ட. 10 லட்சம் பேர் 5 லட்சம் ஆகிய உன்னை அடிக்க வரும் பொழுது ஒரு நொடியில என்ன ஆண்டவர் உன்னை காப்பாத்தலையா? அப்ப நீ ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி உனக்கு விடுதலை தரலையா? இன்னைக்கு போய் ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக ஒரு எதிரி நாட்டுக்காரனோட கூட்டு சேர்ந்துட்டு இவனை போய் அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்ட, பரவாயில்ல. ஆனா உனக்கு நான் ஒன்று சொல்றேன், என் ஆண்டவர் பார்வையில் நீ குவாலிட்டி என்ன பண்ணிட்ட, இழந்துட்ட. எல்ரோயி, உன்னை பார்த்தால் உன் இருதயத்தில் சுத்தம் இல்லை, உன் மனசுல உறுதி இல்லை. நீ என்னை எதற்காக தேடுனுங்கிறத நான் இப்பொழுது கண்டுபிடிச்சிட்டேன் ஆசா. சொல்லிட்டு தான் சொல்றாரு, முட்டாள்தனம் பண்ணிட்டியே, உன்னைய பெரிய லெவல்ல ஆசீர்வதிக்க நான் நினைச்சிருந்தேன், ஆனா சின்ன டெஸ்ட்ல நீ என்ன பண்ணி போட்ட, தோத்து போயிட்டியே. தம்மை பற்றி உத்தம இருதயம் உடையவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாய், அந்த விஷயத்துல நீர் மதியினமாய் போனீர். இன்னையிலிருந்து உன் குடும்பத்துல உன் ராஜாங்கத்துல சண்டை வரும்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறவங்க, எல்ரோய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை. ஒரு கணவன்கிட்ட ஒரு மனைவி என்ன எதிர்பார்ப்பா? உண்மையதான். ஒரு காசை வாங்கிட்டு அவனுக்கு சமைச்சு போடாம, அவனை ஆதரிக்காம, இன்னும் நல்லா சொல்றேன் ஓப்பனா, ஏன்னா பைபிள் அப்படி சொல்லுது, வேறொருவரோடு தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தா கணவன்கிட்ட பணம் மட்டும் முக்கியம், இது எல்லாம் வேறன்னு சொல்லும் போது அந்த கணவனுடைய இருதயம் எப்படி இருக்குமோ அப்படியே தான் ஆண்டவருடைய இருதயம் இருக்கும். என் பிள்ளை ஆசீர்வாதத்துக்காக என்னை தேடுதுடா, ஆனா ஜெபம் பண்ண வர மாட்டேங்கிறாங்க, கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறான், பைபிள் படிக்க மாட்டேங்கான், பரிசுத்தமா வாழ மாட்டேங்கான். ஆனா ஒரு தேவைனா மட்டும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் பார்ப்பார், என்னுடைய ஆசீர்வாதம் மட்டும் இந்த ஜனங்களுக்கு முக்கியம், ஆனா நான் இந்த ஜனங்களுக்கு தேவையில்லை. எல்ரோயி மேல இருந்து உன்னை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். உத்தம இருதயத்தோட இன்னைக்கு வாழுங்க. ஆசீர்வதிச்சாலும் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆசீர்வதிச்சாலும் சரிப்பா, ஆசீர்வதிக்கலைனாலும் சரிப்பா, நீரே என்னுடைய தேவன். எத்தனை பேர் உறுதி சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கா? ஐயோ அப்படி தரலைன்னா இந்த தெய்வத்தை வழிபட்டு வேஸ்டோ, அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட உள்ள பைசாவை பார்த்து, ஆண்டவர்கிட்ட உள்ள ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம வரல, என் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நம்ம வந்திருக்கிறோம். கரங்களை வைத்து நல்லையா சொல்லுங்க. அந்த முகத்தை பார்த்தாலே நம்ம அடிமையாயிருவோம், அவருடைய கண்களை பார்த்து அடிமையாயிருவோம், அவருடைய கிருபையை நம்ம மேல இறங்கி அந்த பிரசனம் தொட்டாலே நான் அடிமையாயிருவோம். 17வது வயதிலே கர்த்தரினை தொட்டார், அன்னையிலிருந்து அவருக்கு அடிமை. அவ்வளவுதான். அந்த அன்பை பிரிக்க முடியாது. துன்பமோ துயரமோ வியாதியோ வறுமையோ நஷ்டமோ எந்த ஆசீர்வாதம் இல்லைனாலும் கவலை இல்லை. என் ஆண்டவர் முகம் மாத்திரம் போதும், ஒரு பிரச்சனை மாத்திரம் போதும். அவர் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனாலும் சரி, அவரே என்னுடைய நேசர். அவர் என்னை பாலைவன சோலைக்கு கொண்டு போனாலும் அவரே நேசர். சாது சுந்தர் சிங் சொன்னார், என் இயேசு நரகத்தில் இருந்தால் நான் பரலோகத்தை சூஸ் பண்ண மாட்டேன், நரகத்தையே சூஸ் பண்ண. அவர்தான் உத்தம இருதயம் உடையவர். சொன்னார், இயேசு பரலோகத்தில் இல்லப்பா, நான் நரகத்தில் இருக்கேன். சாது சுந்தர் சிங், வா 2 பேரும் நரகத்தில் இருப்போம்னா நான் பரலோகத்தை சூஸ் பண்ண மாட்டேன். எதை சூஸ் பண்ணுவேன்? நரகத்தை. ஏன்னா அவருடைய முகம் அப்படி, அவருடைய இருதயம் அப்படி, அவருடைய நேசம் அப்படி. இன்னைக்கு ஆண்டவர் எல்ரோய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை நடத்தினார், என்னை எப்படி பண்ணாலும் சரிப்பா, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் துன்பத்தில் அதே ஆண்டவர் உங்களை விட்டுருவாரா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொன்னேன்? உங்க அங்கலாய்ப்பை பார்த்து நிச்சயமாய் அவர் விடுதலை தருவார். தகப்பன் பிள்ளைக்கு தராம யாருக்கு தருவார்? உங்களை உண்மையா இருக்க விரும்புகிறார், அவ்வளவுதான். ஆனால் மற்றபடி எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வருகிற நாட்களில் கர்த்தர் எல்ரோய் உங்கள் குடும்பங்களை பார்ப்பார். கொஞ்சம் பொறுத்திருங்க. சீக்கிரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அந்த இடுக்கணின் பாதையிலிருந்து, அந்த சாராளின் கைப்பிடியில் இருந்து ஆகாரை விடுவித்தவர் உங்களை என்னை விடுவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? எல்ரோயி என்னை காண்பவர். நமக்கு தெரிந்த அந்த பாடல் தான். அன்பு கூறுவேன், இங்கே வந்த எல்லாருக்குமே இந்த பாடல் தெரியும். நம்ம இந்த பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா.